வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தனுஷ் நடிப்புல வெளியாயிருக்கிற கேப்டன் மில்லர் படத்தோட விமர்சனம். அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் செஞ்ச இந்த படத்துல சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. படம் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த பொழுது நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. ஒரு ஏர்லி 20th செஞ்சுரியில ஒரு சின்ன கிராமம். அதுல சில பழங்குடி மக்கள், அந்த ஊருக்கு ஒரு சமஸ்தான ராஜா, அங்க ஒரு கோவில். வழக்கம் போல கோவிலுக்குள்ள இந்த மக்கள் போகக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடக்குமுறையெல்லாம் பிடிக்காம நம்ம படத்தோட ஹீரோ ஈசன் அப்படிங்கிற அனல் ஈசன் பிரிட்டிஷ் ஆர்மியில போய் சேர்ந்துக்கிறாரு. அவருடைய அண்ணன் செங்கோலன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய சொல்லையும் மீறி ஆர்மியில இருந்தா மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஈசன் அங்க போய் சேர்றாரு. அங்க சேர்ந்த பிறகு அவருக்கு கிடைக்கிற பேர் தான் மில்லர். பிரிட்டிஷ்காரங்க செய்யற கொடுமை இதை விட ரொம்ப மோசமா இருக்குது. ஆர்மியும் விட்டுட்டு ஒரு திருடர் கூட்டத்தோட சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களையே வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு ஈசன். இதுல இவங்க ஊர் கோவில்ல பல 100 ஆண்டுகளா ரகசியமா வச்சிருக்கிற ஒரு செம்மாணிக்க கல், ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு கல்லு. அத பிரிட்டிஷ்காரங்க அபகரிச்சுக்கிறாங்க. அது அந்த ஒரு சமஸ்தானத்து ராஜாவுக்கும் பிடிக்கல. ஆனா அவராலயும் பிரிட்டிஷ்காரங்கள எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. இப்போ கொள்ளைக்காரரா இருக்கிற தனுஷோட உதவிய அதனால அந்த ராஜா நாடுறாரு. அப்படி அந்த பொக்கிஷத்த தனுஷ் மீட்டு குடுத்தா, அந்த ஊர் மக்கள கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறதா அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பிரிட்டிஷ்காரங்களோட போராடி அந்த மாணிக்க கல்ல மீட்டாங்களா? ராஜா குடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? அந்த பழங்குடி மக்களுக்கு அவங்களோட உரிமையெல்லாம் கிடைச்சுதா? இத பத்திலாம் டீட்டெயிலா சொல்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட மெயின் பலம்னு பார்த்தீங்கன்னா, அது தனுஷோட நடிப்பு தான். பல பல உணர்ச்சிகள ரொம்ப தத்ரூவமா நடிப்புல கொண்டு வரதுல, இன்னி தேதியில தனுஷ மிஞ்சறதுக்கு ஹீரோ லெவல்ல யாருமே இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். டயலாக் டெலிவரியும் ரொம்பவே அமகலப்படுத்துவாரு தனுஷு. அந்த வகையில இந்த படத்துலயும் தனுஷோட ஒரு நல்ல எஃபர்ட் நமக்கு கண்கூடா தெரியுது. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு திறமைய பயன்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேப்டன் மில்லரோட கதாபாத்திரம் எழுதப்படல அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த படத்தோட பெரிய குறையே இதுதான். கடைசி வரைக்கும் கேப்டன் மில்லர் யாருன்னே எனக்கு புரியல. அவர் ஒரு போராளியா? அப்படின்னா, அவர் யார எதிர்த்து போராடுறாரு? பிரிட்டிஷ்காரங்களையா? இல்ல அந்த ஊர் ராஜாவையா? அல்லது அவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியா? இல்ல அவர் ஒரு கொள்ளைக்காரரா? அப்படின்னா, அவர் யாருக்காக, எதுக்காக கொள்ளையடிக்கிறாரு? அவருக்கு பணத்தாசையும் இல்ல, குடும்பமும் இல்ல, தேசப்பற்றும் இல்ல, கடவுள் நம்பிக்கையும் இல்ல. ஆனா, உயிர பணயம் வச்சு அவரு சண்டை போடுவாரு. ஏன்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. பாத்திரத்துல இருக்கிற இந்த கன்ஃப்யூஷன் கதையிலயும் இருக்கு. இந்த கதை ஜாதி பிரச்சனை பத்தினதா? இல்ல ஆண்டான், அடிமை இந்த மாரி பிரச்சனையா? இல்ல வெள்ளைக்காரங்கள பத்தினதா? கொள்ளைக்காரங்கள பத்தினதா? ஒண்ணுமே புரியல. நாம யார பார்த்து பரிதாபப்படணும்? யார பார்த்து கோவப்படணும்? அதுவும் புரியல. ஒரு கட்டுப்பாடே இல்லாம கதைக்களம் ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா இருக்கு. இந்த படத்தோட 2வது பெரிய பிரச்சனை இதுதான். அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க சண்டை காட்சிகள் தான். பெரிய பெரிய ஆயுதங்கள், துப்பாக்கி, வெடிமருந்து, பசூக்கான்னு பல ஆயுதங்கள வச்சு நூத்துக்கணக்கான ஆட்கள் சண்டை போட்டு சாறாங்க. வெள்ளைக்கார சிப்பாய்கள், ராஜாவோட ஆட்கள், ஊர் மக்கள், கொள்ளைக்கூட்ட ஆட்கள், சுதந்திர போராட்ட ஆட்கள், அதிலேயே 2, 3 குரூப் வேற. இப்படி பல ஆட்கள். எல்லா ஆட்களும் ஒருத்தர வெட்டி, சுட்டு சாகடிச்சுக்கிறாங்க. இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்துல ஒரு டயலாக் வரும். "எத்தன ஆட்கள்டா சாமி" அப்படின்னு. அந்த மாரி தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கும் தோணுது. இதனால சண்டை காட்சிகள்ல ஒரு எமோஷனல் கனெக்ட்டோ, ஒரு த்ரில்லோ நமக்கு ஏற்படவே இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்பவே போரிங்கா இருக்கு. அடுத்த பிரச்சனை கேமரா ஒர்க்கு. ரொம்பவே ஷேக்கியா பல காட்சிகள் இருக்கு. பார்த்தா கண்ணே என்னவோ பண்ணுது. தவிர சண்டை காட்சிகள்லாம் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாவே இல்ல. ஏதோ யாரோ இன்னொருத்தர சுட்டுக்கிறாங்க, கொன்னுக்கிறாங்க. குண்டுகள்லாம் வெடிக்குது. அவ்வளதான். ரொம்பவே இந்த மாரி விஷயங்கள்ல கேமரா ஒர்க்கு சரியாவே இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல போதாத குறைக்கு கடைசியில படம் முடிய கூட இல்ல. அடுத்த பகுதிகள் வேற வரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்ல.
சரி, இப்ப இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீப காலங்கள்ல தனுஷ் நடிப்புல வந்ததுலயே ரொம்பவே சுமாரான ஒரு படம் இது. எந்த பிரச்சனைய பத்தி பேசுறாங்கன்னு நமக்கும் புரியல, டைரக்டருக்கும் தெரியல. ஒரு ஆவரேஜ் மூவி கோயருக்கு ரொம்பவே போரிங்கான ஒரு படம் இது. நீங்க தனுஷ் ஃபேனா இருந்தா, வீட்லயே அசுரன் படத்த இன்னொரு முறை ஏதாவது ஒரு சேனல்ல பார்த்துக்கங்க. அதுவே பெட்டர். இந்த படத்த கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.